Taste the Daily. அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 கொலைகள் அரங்கேறி ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு கொலை நகரமாக மாறியிருப்பதை மீண்டும் நிரூபித்துள்ளது. இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் ரேவதி வழங்க கேட்கலாம். ரேவதி, வணக்கம். இந்த கொலை சம்பவம் குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 கொலைகள் அரங்கேறி மக்களை அச்சத்தில் உறைய வைத்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, சேலம், திண்டுக்கல், அரியலூர், நாமக்கல், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் கொலைகள் அரங்கேறியுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் காந்தி நகர் 1வது தெருவைச் சேர்ந்த நண்பர்களான விமல், ஜெகன் என்பவர்கள் அப்பகுதியில் நடைபெற்ற நண்பரின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்ற போது போதையில் இருந்த மற்ற நண்பர்களுடன் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் படுகாயமடைந்த இருவரும் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே இரும்பு ராடால் தாக்கப்பட்டு இளைஞர் லோகேஷ் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே மது போதையில் தன்னை தாக்கிய கணவன் முருகபாண்டியை மனைவி முத்துலட்சுமியே கழுத்தை நெரித்து கொன்றுள்ளார். சென்னை மாதவரம் சின்னமாத்தூர் பகுதியில் அதிமுக வட்ட பிரதிநிதியின் சகோதரர் குட்டி என்ற மணிகண்டனை மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துள்ளனர். ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் நடந்ததைப் போலவே சேலம் மாவட்டம் அம்மாபாளையம் பகுதியில் வயதான தம்பதியான பாஸ்கரன், வித்யா நகைக்காக கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளனர். திருப்பூரில் 19 வயது நபரான ஆட்டோ ஓட்டுநர் பிரகாஷ் என்பவருடன் 5 சிறுவர்களுக்கும் ஒரு கல்லூரி மாணவருக்கும் ஏற்பட்ட தகராறில் 6 பேரும் சேர்ந்து பிரகாஷை அடித்து கீழே தள்ளி தலையில் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவர் தனது மகள் சந்தியாவை கயிற்றால் கழுத்தை இறுக்கி கொலை செய்துவிட்டு அவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே இந்து முன்னணி மாவட்ட செயலாளரின் மனைவி கீதா கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார். சென்னை தரமணி ரயில் நிலையம் அருகே முன்விரோதம் காரணமாக பெயிண்டர் வேலை பார்த்து வந்த அஸ்வின் என்பவரை மதுபோதையில் 3 பேர் கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளனர். கோவை பேருந்து நிலையம் அருகே கை கால்கள் கட்டிய நிலையில் ஆண் சடலம் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான கொலைகளுக்கு மதுவே காரணமா இருக்கிற நிலையில மதுக்கடைகளை மூடுறதுக்கு பதிலா மணமகள் மன்றம் என்ற பேர்ல அளவுக்கு அதிகமான மதுக்கடைகளை திறந்து கல்லா கட்டுவதிலேயே ஸ்டாலின் அரசு முனைப்பா இருக்கிறதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அமைதி பூங்காவா இருந்த தமிழ்நாட்டை கடந்த 4 ஆண்டுகள்ல கொலை நகரமா மாற்றிவிட்டு இருக்கிறது தான் ஸ்டாலின் அரசின் சாதனையா அப்படின்னு மக்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரேவதி.